Hello students, welcome back Economics Easy to Win class 12. So last video la நம்ம என்ன தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா 2 mark questions chapter 12 lesson உடைய 2 mark questions நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம். So in this video la நம்ம 11th chapter so அதனுடைய 2 mark questions நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சிக்க போறோம். So வாங்க chapter 11 Economics of Development and Planning. Economics of Development and Planning. So chapter 11th இந்த lessonsல பொறுத்த வரைக்கும் Economics of Development and Planning. அதாவது பொருளாதாரத்தின் மேம்பாடு and then திட்டமிடுதல். So இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So Economics of Development and Planning. So first question போலாமா? Yes. Define economic development. So economic development என்ன? So அதுதான் தெரிஞ்சுக்க போறோம். அது பொருளாதார மேம்பாடு. டெவலப்மென்ட்னா மேம்பாடு. So development அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். The systematic use of scientific and technical knowledge to meet specific objectives and requirements. The systematic use of scientific and technical knowledge to meet specific objectives and requirements. So இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம், அதாவது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றத சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சயின்டிஃபிக், அதாவது சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆஃப் சயின்டிஃபிக், அறிவியல் மற்றும் தொழில் நுட்பத்தை, டெக்னிக்கல் நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, அது ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு மற்றும் தேவையை, அதாவது ரிக்குயர்மெண்ட்ஸ் ஸோ அடைய பயன்படுத்தும் ஒரு வழிமுறை, அது ஒரு மெத்தட், ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்றது தான் என்னது டெவலப்மெண்ட். சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கம் மற்றும் தேவையை அடைய, அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டெவலப்மெண்ட், அதாவது முன்னேற்றம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடுத்த டேர்ம்ஸில் உனக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. Economic development is defined as a sustained improvement in health, literacy and standard of living. Very important. So sustained improvement. உன்னுடைய முன்னேற்றம் பொறுத்த வரைக்கும், பொருளாதார மேம்பாடு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹெல்த்து, சுகாதாரம், ஓகேவா, பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த்து, அண்டு லிட்ரஸி, அதாவது கல்வி அறிவு, அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து, ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இது மூணுமே ஒரே நிலையாக இல்லைன்னா சஸ்டைன்டு வளர்ச்சி அடையிறது தான், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் என்னது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Okay, dear students, listen carefully. Next we have to move second questions. Question number 2, mention the indicators of development. So indicators, மேம்பாடு அப்படி சொல்லணும் இல்லையா, பொருளாதார மேம்பாடு. ஸோ பொருளாதார முன்னேற்றத்தின் குறியீடுகள், இண்டிகேட்டர்ஸ்னால் குறியீடு, இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், GNP. ஸோ ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் நேஷ்னல் இன்கம்லேயே நம்ம பார்த்துட்டோம். பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கில் ஒன் ஆஃப் தட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்னென்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ சாப்டர் 2 எக்கனாமிக்ஸ் ஈஸி டு வின்னில் நேஷ்னல் இன்கம் சாப்டர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு GNP, பர் கேபிட்டா. ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டுடைய பர் கேபிட்டா, அந்த நாட்டினுடைய தலா வருமானம். ஸோ பர் கேபிட்டா இன்கம், ஸோ பர் கேபிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளாதார
முன்னேற்றம் அடைந்திருக்கு இல்லை அடையலையா அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் குறியீடுகள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர், அது சோஷியல் வெல்ஃபேராக இருக்கலாம். ஸோ வெல்ஃபேர் நலன் முன்னேற்றத்துக்கு முக்கியமானது. அடுத்தது ஃபிசிக்கல் குவாலிட்டி லிவிங் இண்டெக்ஸ், அதாவது PQLI. ஸோ PQLI வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், குவாலிட்டி தன்மை, தரம். ஸோ அவங்களுடைய லைஃப் எந்த மாதிரியான நிலை இருக்குது, அந்த 3 பார்த்தோம் இல்லையா, ஹெல்த்து, லிட்ரஸி, அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இது எல்லாமே உள்ள அடங்கியது தான் இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI. ஸோ இது எல்லாமே என்னது, ஒரு குறியீடுகள், எதோடையது, இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்கனாமிக் growth and development. Distinguish between economic growth and development. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எக்கனாமிக் growth, அதாவது பொருளாதார வளர்ச்சி. ஸோ வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ். டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ எக்கனாமிக், அதாவது பொருளாதார வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகள். ஸோ வளர்ந்த நாடுகள் பொறுத்த வரைக்கும் பொருளாதார பிரச்சனைகளை கையாளுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்குது, எல்லா கண்ட்ரிஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது தான் இல்லையா. ஸோ பொருளாதார பிரச்சனைகளை வந்து டீல் பண்ணுது அப்படின்றாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எக்கனாமிக் growth. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் முடிச்சிடலாமா? எஸ். சேஞ்ச் இன் கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி. ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ், பொருளாதார வளர்ச்சி மாற்றம் வந்து எப்படி இருக்குன்னா படிப்படியாக இருக்கலாம், அது கிராஜுவல், அல்லது ஸ்டெடி நிதானமாகவும் சேஞ்சஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இல்லையா. ஸோ இது ஒரு செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மீன்ஸ் மோர் அவுட்புட். ஸோ மீன்ஸ் மோர் அவுட்புட். மோர் அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதிக அளவிலான உற்பத்தியை வந்து குறிக்கிது. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறது மீன்ஸ் மோர் அவுட்புட். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கன்சர்ன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். குவான்டிடேட்டிவ் அப்படின்னாலே நம்பர்ஸில் சொல்கிறது, எண்ணிக்கை இல்லையா, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதில் பர்டிகுலர் பார்க்கலாம், தட் இஸ் இன்க்ரீஸ் இன் பர் கேபிட்டல் இன்கம். ஸோ அதாவது எதை சொல்கிறாங்க, தல வருமானம். ஸோ ஏற்கனவே பர் கேபிட்டல் இன்கம் பார்த்துருக்கோம். பர் கேபிட்டல் இன்கம் உடைய ஃபார்முலா ஆல்ரெடி நோ தட் இல்லையா, நேஷனல் இன்கம் டிவைடட் பை சைஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். ஸோ அந்த பர் கேபிட்டல் இன்கம் என்ன ஆகணும், ஒரு தல வருமானம் அப்படின்றத அதிகரிக்கணும். ஸோ இது வந்து எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. ஸோ இது வந்து அடுத்த பொருளாதார வளர்ச்சியோட முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நேரோ கான்செப்ட். நேரோ. ஸோ நெக்ஸ்ட் என்னது, நேரோ கான்செப்ட். நேரோ அப்படின்னா நேர போகிறது கிடையாது, தட் மீன்ஸ் குறுகிய அளவு. நேரோ கான்செப்ட்னா குறுகிய அளவு. ஸோ பாலம் கூட பார்க்கலாம், ஒரு குறுகிய அளவில் இருக்கும், பார்த்து போங்க. அந்த முன்னாடியே வந்து போர்டு வச்சுருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் போர்டு இல்லையா, நேரோ பிரிட்ஜு அப்படின்பாங்க. ஸோ அதுதான். ஸோ குறுகிய எல்லையுடையது அப்படின்றாங்க பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும். எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அதுதான். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் எக்கனாமிக் growthல ஒரு 5 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெவலப்மெண்ட்னா மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, முன்னேற்றம் எல்லாமே. ஓகே. டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் UDC. ஸோ UDC அப்படின்றது அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் இது வளரும் நாடுகள். ஸோ வளரும் நாடுகள்லையும் என்ன இருக்க, பிரச்சனைகளை மேற்கொள்கிறாங்க, பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ். சேஞ்சஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக இருக்கும், இது டிஸ்கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியற்ற இல்லையா, கண்டினியூஸ் கிடையாது. மாற்றம் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக
இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருக்காது. இது வந்து டிஸ்கண்டினியூஸ், தொடர்ச்சியற்ற. ஓகேவா? அதேமாரி ஸ்பான்டேனியஸ்னா மாற்றம் பொறுத்த வரைக்கும் எப்படி காணப்படுது, தன்னிச்சையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுது. இது வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், மீன்ஸ் நாட் ஓன்லி மோர் அவுட்புட் பட் ஆல்சோ இஸ் காம்போசிஷன். ஸோ உற்பத்தி பொறுத்த வரைக்கும் மோர் அவுட்புட் அப்படின்றத ப்ரொடக்ஷனை சொல்லியிருந்தோம். மோர் அவுட்புட் அது மட்டும் கிடையாது, எது இன்க்ளூட் ஆகுது, பட் ஆல்சோ இட்ஸ் காம்போசிஷன். ஸோ பட் இஸ் காம்போசிஷன்னா என்னது, உற்பத்தியாகிற பொருட்களுடைய வகைகள் நிறைய, குவான்டிட்டிஸ் நிறைய இருக்கும், அதனுடைய பொருட்களுடைய வகைகள் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் காம்போசிஷன் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ பார்க்கலாம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டு, பேடி, ராகி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அது வந்து வகைகள். ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுட் கிரெயின்ஸ், பட் ஆனால் அதில் இருக்கிற வகைகள் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆஸ் வெல் as குவாலிட்டேட்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவ்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எண்ணிக்கை, நம்பர்ஸை குறிக்கிறது குவான்டிடேட்டிவ்ஸ். இதில் வந்து குவான்டிடேட்டிவ்ஸும் இருக்குது ப்ளஸ் குவாலிட்டேட்டிவும் இருக்குது. குவாலிட்டேட்டிவ்னா தரமானது. ஸோ அதுவும் அடிப்படையில் இருக்குது அப்படின்றாங்க. குவான்டிடேட்டிவ் ஆஸ் வெல் as குவாலிட்டேட்டிவ். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், வைடர் கான்செப்ட். ஸோ ஏற்கனவே நம்ம நேரோ கான்செப்ட் பார்த்தோம், இதில் ஆப்போசிட்டாக இருக்குது வைடர் கான்செப்ட். வைடர்ஸ்னால் விரிவான, எக்ஸ்பெண்டபிள். ஸோ ரொம்ப பரந்த. ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு க்ரோத் ப்ளஸ் சேஞ்ச். சிம்பிளாக சொல்கிறேன், க்ரோத் ப்ளஸ் சேஞ்ச். வளர்ச்சி இருக்குது, அது எப்படி இருக்குது, மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் பார்க்குறோம், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, இப்போ ரொம்ப ஸ்லோ, அதாவது டவுனில் இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ எதனால், டியூ டு COVID-19. ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு, இந்த மாதிரி வந்து நேச்சுரல் கெலமிட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் போது பொருளாதாரம் என்ன ஆகலாம், வீழ்ச்சி அடையலாம். ஸோ இது ஒரு காரணமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் எழுதினா மட்டும் போதும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. ஸோ வாட் இஸ் ஜிஎன்பி? ஸோ நேஷ்னல் இன்கமில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஜிஎன்பினா என்ன? ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். GNP is the total market value of all final goods and services produced within a nation in a particular year. ஸோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க ஜிஎன்பி. ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பார்த்துருக்கோம் நேஷ்னல் இன்கமில். ஸோ அதோடைய கான்செப்டை கூட எழுதலாம். ரைட். ஸோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது மொத்த சந்தையில் இருக்கிற பொருட்கள் மற்றும் சர்வீசஸ், சேவைகள், இது அனைத்தும் ஒரு நாட்டினுடைய உற்பத்தியாகக்கூடியது. அதுவும் வந்து பர்டிகுலர் இயர், ஒரு வருடத்திற்கு. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இது கூட என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்கம் earned by its citizens. ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும், குடிமகன் பொறுத்த வரைக்கும் என்னது, இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது இன்க்ளூடிங் இன்கம் ஆஃப் தோஸ் லொக்கேட்டட் அப்ராட். ஒரு சில வருமானம் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியதாக இருக்கும். இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கும், அவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவர் இருப்பார். ஸோ அவர் அந்த இன்கம்மை தன்னுடைய ரெசிடெண்ட் நாட்டு, அதாவது நேஷனுக்கு அனுப்புவது இல்லையா? ஸோ அதுவும் வந்து இதில் இந்த ஜிஎன்பி கூட ஆட் பண்ணுறாங்க. ரைட். எது மைனஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தட் கண்ட்ரி. இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தட் கண்ட்ரி. எது எந்த இன்கம் வந்து இன்க்ளூட் பண்ணலை, இதில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட்ஸ். அவர் வந்து இந்தியா நாட்டை சார்ந்தவராக இருக்க மாட்டார், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்ப்பவராக இருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு வருமானம் கொடுக்குறோம். ஸோ அது வந்து மைனஸ் பண்ணுறது, இதில் ஜிஎன்பியில் வராது. ஸோ அதுதான் வந்து என்னது, மைனஸ் இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தட் கண்ட்ரி. டி ஸ்டூடெண்ட்ஸ், கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஜிஎன்பி அப்படின்றது சிம்பிளான டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. டிஃபைன் எக்கனாமிக் பிளானிங்.
எக்கனாமிக் பிளானிங். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எக்கனாமிக் பிளானிங்கில் ஒரு 2 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆத்தர்ஸில் பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது ஒரு டெஃபினிஷன் எழுதுனா போதும். பட் நம்ம ரெண்டுமே கொடுத்துருக்கோம், ரெண்டும் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? ரைட். எக்கனாமிக் பிளானிங் இஸ் collective control. Economic planning is collective control or separations of private activities of production and exchange. ஸோ இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபின்ஸ். நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன்ஸில் படிச்சிருப்பீங்களா, லயோனல் ராபின்ஸ். ஸோ ஸ்கேசிட்டி டெஃபினேஷன் கொடுத்தார் இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அவர் எக்கனாமிக் பிளானிங் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ கலெக்டிவ் கண்ட்ரோல், ஸோ கட்டுப்படுத்துது எதை, செப்பரேஷன் ஆஃப் ப்ரைவேட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். பொருளாதார திட்டமிடுதல் என்பது என்ன இங்கே சிம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு தனியார் உற்பத்தி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் விநியோகம் செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கலெக்டிவ் கண்ட்ரோல். அது வந்து கூட்டாக என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துது. அல்ல அது வந்து செப்பரேஷன்னா ஒடுக்குவது. ஸோ ஒரு ஃபைனலாக கொண்டு வர்றது, அதாவது ப்ராப்பராக வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமிக் பிளானிங். ஓகேவா? இது யார் சொல்லியிருக்கா, ராபின்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டால்டன் சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். எக்கனாமிக் பிளானிங் இன் த வைடஸ்ட் சென்ஸ் இஸ் த டெலிபரேட் டைரக்ஷன் பை பர்சன்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் லார்ஜ் ரிசோர்ஸஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் choose and ends. ஸோ இதில் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றது பொருளாதார திட்டமிடுதல் என்பது என்ன சொல்கிறாருன்னா, வைடஸ்ட் சென்ஸ், பரந்த காணப்படுது, வைடஸ்ட். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிபரேட் டைரக்ஷன் பை பர்சன் இன் சார்ஜ் ஆஃப் லார்ஜ் ரிசோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் சூஸ் அண்ட் எண்ட்ஸ். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எய்ம், இலக்கு. ஸோ அதை அடைய என்னன்னா அந்த பொறுப்பில் இருந்து நிதானமாக யோசித்து சிந்தித்து திங்க் பண்ணி அந்த பொருளாதார வளங்களை எப்படி வந்து பயன்படுத்தி அதிக அளவில் பயன்படுத்தி அதுக்கேற்றவாறு ஒரு வழிமுறையை சொல்கிறது தான் என்னது, எக்கனாமிக் பிளானிங். ஸோ எக்கனாமிக் பிளானிங் இஸ் த ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் கிவன் பை டால்டன். ஸோ ரிசோர்ஸை வந்து ஒழுங்குபடுத்தி வரையறை கொடுத்து அதை வந்து பயன்படுத்தி ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக ஒரு பிளானிங்காக கொண்டு வர்றது தான் என்னது, பொருளாதார திட்டமிடுதல், அதாவது எக்கனாமிக் பிளானிங். ஸோ யார் சொல்லியிருக்கா, டால்டன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எனி ஒன் டெஃபினிஷன்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6. வாட் ஆர் த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்? சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், ஸோ குறியீடு, சமூக ரீதியான பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு குறியீடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பேசிக் முக்கியமானது. ஹெல்த்து, ஸோ பொது சுகாதாரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹெல்த்து அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, எஜுகேஷன். ஹெல்த்துக்கு அடுத்தது என்னது, எஜுகேஷன். அண்ட் தென் ஃபுட்டு, உணவு இல்லையா, வாட்டர், குடிநீர், நீர். அடுத்தது சானிடேஷன் அண்ட் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே என்னது, சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் நெக்ஸ்ட்டு 7. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன்ஸ் அப்படின்ற நேம் இருந்தது, அது அதுக்கப்புறம் ரீநேம் ஆகிருக்கு. ஸோ நிதி ஆயோக், ஸோ அப்படின்னா என்ன, ஒரு சிறு குறிப்பு தருக அப்படின்றாங்க. நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதுதான் நிதி அப்படின்றது ஒரு ஃபுல் ஃபார்ம், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. வாஸ் ஃபார்ம்டு ஆன் January 1, 2015 through a யூனியன் கேபினெட் ரெசல்யூஷன். ஸோ அதாவது பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவுடைய கான்செப்டை ஒரு சுருக்கம் தான் என்னது, நிதி ஆயோக், வேறு நேமில் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எப்போ ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 2015.
Okay, next, Nidhi Aayog is a policy think tank of the government of India. நிதி ஆயோக் இஸ் ஏ பாலிசி ஒன் ஆஃப் த ஒரு கொள்கை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க் என்ன சொல்கிறாங்க, திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் என்னது ஒன் ஆஃப் த ஒரு கொள்கை கொண்டு வர்றது. ஸோ அதுதான், அதாவது இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான ஒரு ஒரு நிறுவனம், தேசிய நிறுவனம் அப்படின்றது தான் என்னது நிதி ஆயோக் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சாப்டர் 11th லெசன்ஸ்லோடைய 2 மார்க்ஸை பார்த்துருக்கோம். ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ வீடியோஸை பார்க்கலாம். If any doubt meant, you have to ask or call. Thank you, students.